என்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட வேண்டுமானால், என்னுடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்திலே போய் சேர வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? மார்க்க நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். மார்க்க நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இந்த உபதேசத்தை ஆண்டவர் எப்பொழுது சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு முந்தின நாள் ஒரு கனி இல்லாத அத்திமரத்தை ஆண்டவர் பார்த்து சொன்னார், இனி உன்னிடத்தில் கனிகள் ஒன்றும் கிடைக்காது. மறுநாள் காலையிலே ஆண்டவர் அந்த வழியாக வரும்போது அந்த அத்திமரம் பட்டு போயிருந்தது. உடனே பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே, நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்றே. என்ன அத்திமரம்? அதனால நம்ம அந்த பரிசுத்த வாரத்தில் இயேசு அத்திமரத்தை சபித்தல் அப்படின்னே ஒரு தலைப்பு கொடுத்துருவோம். இயேசு அத்திமரத்தை சபித்தாரா? அவர் அத்திமரத்தை சபிக்கலை. அத்திமரத்தை இயேசு சபித்தார் என்று பேதுரு தான் ஒரு விளக்கம் கொடுத்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். என்ன தெரியுமா? நீங்கள் ஜெபம் பண்ணா உங்களுக்கும் இது நடக்கும். ஆண்டவர் அதை ஒரு ஜெபத்துக்கு ஒப்பிட்டு பேசினார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்கள். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அது போகும். மலை என்று சொல்லப்படுவது நமக்கு முன்னால் இருக்கிற பெரிய பிரச்சனைகள், வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? நீங்கள் இப்படி தான் சார் எப்போ பார்த்தாலும் எடக்கு மடக்கா கேள்வி கேட்பீங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? நம்மெல்லாம் எங்கே போகிறோம்? அதை முதல்ல சொல்லுங்கள். நம்மெல்லாம் எங்கே போகிறோம்? பரலோகத்துக்கு போகிறோம், சரிதானா? பரலோகத்துக்கு போகிறதுக்கு தடையாக இருக்கிறது என்ன? நம்முடைய நோயா? நம்முடைய வறுமையா? பரலோகத்துக்கு போகிறதுக்கு எது தடை? பாவம். பிரச்சனையில் பெரிய பிரச்சனை எது? பாவம் தான் பெரிய பிரச்சனை. ஆகவே அந்த பெரிய பிரச்சனையை பார்த்து இயேசுவின் நாமத்தில் போனா என்ன செய்யும்? போகும். அயலாரை நேசிக்க முடியவில்லை ஆண்டவரே, நான் நேசிக்கலைன்னா எனக்கு பரலோகத்துக்கு போக முடியாது ஆண்டவரே, இந்த நேசத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே, இந்த மலையை புரட்டி கடலில் தள்ளுங்க ஆண்டவரேன்னு கேட்டால் ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த மலையை புரட்டி கடலில் தள்ளுவார். அந்த ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். பாவத்தை மேற்கொள்ள விசுவாசம் வேண்டும். ஜெபம் பண்ணும்போது விசுவாசம் வேண்டும். இரண்டாவது, சகோதரர்களை மன்னிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இன்னொரு வசனம் வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 22, 23 வேதத்தை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். வசனத்தை நானே வாசிக்கிறேன். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய ஜெபம் எப்பொழுது கேட்கப்படும்? ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அவருடைய கற்பனை என்ன? அது அடுத்த வசனத்தில் இருக்குது. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பேரில் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. அப்போ ஒருத்தரில் ஒருத்தர் அன்பாக இருக்கணும் என்கிற கற்பனையை நீங்கள் கடைப்பிடித்தால் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன? உங்கள் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், அடுத்த வீட்டுக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாம், நோயிட்ட ஒருவருக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். உங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணும்? அயலாரிடத்தில் அன்பாக இருக்கணும். எவ்வளோ முக்கியமான கட்டளை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் தெரியுமா? பல வேளைகளில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாததற்கு காரணம் அதுதான். நன்றாய் சத்தமிட்டு ஜெபிக்கிறதுனால் ஜெபம் கேட்கப்படாது.
பெரிய ஸ்பீக்கரில் ஜெபிக்கிறதுனால ஜெபம் கேட்கப்படாது. நீ கற்பனையில் கை கொண்டுட்டு வாப்பா, அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணு. உன் மனசுக்குள்ளே நினைச்சாலே அது நடக்கும். கற்பனைகளை கைக்கொள். இது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள். அன்பானவர்களே, தமக்காகவும் பிறருக்காகவும் நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நாம் அயலாரை நேசிக்க வேண்டும். பிரதான கற்பனையை கடைப்பிடிக்க வேண்டும்.